எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பசுஞ்சா காஞ்ச எறா சம்பல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் கடைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் காஞ்ச எறாவை மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. இது வீட்டில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ட்ரையாக செய்ய போகிறதுனால எல்லாமே நம்ம வறுத்து தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பூண்டை ட்ரையாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். எறாவில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், மண் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாஷ் பண்ண எறாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் சட்டியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரம் அலசினதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எறா ரெடி பண்ணியாச்சு, பூண்டு வறுத்தாச்சு, வெங்காயத்தையும் வறுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே எண்ணெயில் தான் வறுத்துருக்கோம். ஸோ அந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச எறாவை போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவை ஒரு 10 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி அந்த பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு காரமும் உப்பும் போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் டிப்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுனதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மாதம் நம்ம வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.